இல்ல இல்ல, மின்கட்டண உயர்வெல்லாம் கிடையாது. அந்த அதாவது முதல்ல 100 யூனிட்ஸ் இருந்து இப்போ 200 யூனிட்ஸ் தான். 500 யூனிட்ஸ்க்கு மேல மந்த்லி 2 months கன்சியூம் பண்றவங்களுக்கு 100 யூனிட்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மின் மீட்டர் ரீடிங் இருக்குது இல்லையா, ரீடிங் எக்யூப்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை அவங்க வந்து ரீகேலிபிரேட் பண்ணணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,32,00,000 மீட்டர்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சில கமர்ஷியல் மீட்டர், சிலதெல்லாம் வந்து டொமஸ்டிக் மீட்டர். ஓகே, டொமஸ்டிக் மீட்டர் நம்பர் அதிகம் தான். இப்போ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம பேங்க்ஸ்ல வந்து சிபிஎஸ் சொல்றோம், கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்றோம், அதே மாதிரி ரயில்வேல ரிசர்வேஷன்ல இருக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் இன்னும் நம்ம கொண்டு வரல. ஒவ்வொரு இடத்துலையும் ரீகாலிபிரேட் செப்பரேட்டா தான் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்க்கிள் வைஸ், ஜோன் வைஸ் தான் அவங்க ரீகாலிபிரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வாங்குற எக்யூப்மெண்ட்டுடைய குவாலிட்டி, அந்த மீட்டர்ல இருக்கிற ஏதாவது ஃபால்ட், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ரீடிங் அமையிறது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமாக தாவேக அரசு கட்டணத்தை அதிகரித்து விட்டது. கட்டணத்தெல்லாம் அதிகரிக்கவே இல்லை. நீங்க எந்த சைட்ல போனீங்கன்னு சொன்னாலும் மின் கட்டணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸுக்கு 0, நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸுக்கு இவ்வளவு, தேர்ட் 100 யூனிட்ஸுக்கு இவ்வளவுன்னு வரும். அந்த ஸ்லாப் யாரு வேணாலும் பாத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பில் வந்ததோ அந்த பில்ல வந்து இந்த ஸ்லாப் ரேட் படி நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் முதல்லாம் பண்ணுவோமே, அது மாதிரி இதையும் கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்டா பில் வரும். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இது தேவையில்லாம தாவேக அரசின் ஒரு அந்த அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில பேர் வேணும்னே கொளுத்தி போடுற ஒரு சமாச்சாரம். இதுல எந்த உண்மையும் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை கைப்பற்றி இருக்கிறான். அது அவங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஆவணம் இன்டர்னல் கம்யூனிகேஷன் தான். அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு உடைய அந்த இன்டர்னல் ஆவணம். அந்த ஆவணத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெவென்யூ அண்ட் அக்கௌண்ட்ஸ் சூப்பர்வைசர்ஸ் ஹேவ் நாட் டன் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பர்லி. அது அவங்க சொல்றாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன்ஸ் பை எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் ஆபீஷியல்ஸ் நாட் கண்டக்டட் எஃபெக்டிவ்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2 டிவிஷன் இருக்கு. ஒண்ணு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாத்துக்கிறவங்க, ரெண்டாவது கமர்ஷியல், அதாவது பில்லிங் பாக்குறது, அது கரெக்டா பில் ஆயிட்டு இருக்காங்க, அதாவது இவ்வளவு மீட்டருக்கு இவ்வளவு பில் ஆயிட்டு இருக்காங்கிறத பாக்குறது, ரெவென்யூ கரெக்டா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கா, கலெக்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு பாக்குறது. இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுக்கும் சூப்பர்வைசரி லெவல்ல இருந்து கீழ் லெவல் ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க யாருமே இதெல்லாம் சரியா பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மூணாவது என்ன, டிஃபெக்டிவ் மீட்டர்ஸ் அப்படி எங்க உங்களுக்கு பழுதான ஒரு மீட்டர் இருக்கோ அதை வந்து முதல் முறையிலேயே கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அதை அவங்க சரி செய்யல அப்படின்ட்டு இவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிக்ஸ் தி அக்கௌண்டபிலிட்டி, அதாவது இதுக்கான பொறுப்பை யார் மேலாவது சுமத்த வேண்டும். ஜோனல் ஆபீசஸ், சர்க்கிள் ஆபீஸ்ல நீங்க வந்து மண்டல ஆபீசஸ்ல நீங்க அந்த பொறுப்பை சுமத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டாப் லெவல்ல தாவேக அரசினுடைய இந்த வழிகாட்டுதலின் கீழ் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சோ இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபால்ட், ஒன்னு ஃபால்ட் மீட்டர், ரெண்டாவது மீட்டர் ரீடிங்லேயே மிஸ்டேக் இருக்கும், மூணாவது அந்த எக்யூப்மெண்ட் மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக்னால தான் வந்து திடீர் யாரோ ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கூட வந்து ஒரு 6-7 மாசம் முன்னால டிஎம்கே பீரியட்ல கூட வந்தது. அதுக்கப்புறமா அது சரி செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து ஸ்மால் கிளிச்சஸ் தான் சார். உங்களுக்கு வந்து சிஸ்டமை கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது நுகர்வோர் பிளஸ் இவங்க அந்த கவர்மெண்ட் ஆர்கனைஸ் அதை கஸ்டமைஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு சார்? கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும்ல, அது மின்சாரத்துறையினுடைய பொறுப்பு தானே? கரெக்ட், டிபார்ட்மெண்ட்னுடைய பொறுப்பு தான். அப்படி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டோட இன்னும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா 10 இயர்ஸா சரியான வேலையே பண்ணல. கடனுக்கு மேல கடன் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏசிஎஸ் அண்ட் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏசிஎஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை, ஏஆர்ஆர்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு ₹1.58 வரைக்கும் அதிகமாயிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் சொல்லுது நாங்க அதை சரி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாலேயே சொன்னாங்க, அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த ரெவென்யூ கேப்பை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு.
கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெவென்யூ கேப் என்ன நஷ்டம் ஏற்படுகிறதோ, ரெவென்யூ நஷ்டம் ஏற்படுகிறதோ அதை மாநில அரசு கொடுத்திருக்கிறது. மாநில அரசு தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க? ரெவென்யூ கேப்பை ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து காஸ்ட் ஆஃப் சப்ளையை ரெடியூஸ் பண்ணணும், ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ரெவென்யூ அதிகமாகும் போது காஸ்ட் கம்மியாகும் போது உங்களுக்கு உபரி லாபம் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அவங்க லாஸ்ட்ல இருக்காங்களா, நம்ம வந்து ஈடு கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னா இது வாட் வே திஸ் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தெரியல. இது அரசு புதுசா வந்திருக்கு, அவங்களுக்கு இன்னும் பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த என்டையர் ப்ராப்ளம், அதாவது 3 இதுவா பிரிச்சதுக்கு அப்புறமா ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பிரிச்சதுக்கு பிறகு கூட நம்ம இன்னும் இந்த 3 துறைகளையும் வச்சுக்கிட்டு மாறாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்த 5 வருடங்கள்ல டிஎம்கேனுடைய ஆட்சியில இதற்காக ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கவில்லை. அடிப்படை கட்டமைப்புகளை அவர்கள் சரி செய்யவில்லை. எங்கே சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் அவங்க கொண்டு வராம விட்டுட்டாங்க. கடைசியில இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க ஃபியூஸ் கேரியர். அவங்க என்ன சொன்னாங்க, அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க 2021. அதை பார்த்தோம் நம்மளுக்கு நகைச்சுவையா இருந்தது, சிரிப்பா இருந்தது. இப்போ இவங்க வந்த உடனே ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதே செட் ஆஃப் பீப்புள் தான் இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே செட் ஆஃப் பீப்புள் வேலை பண்ணல அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் சொல்லும் போது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அவங்க எல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல இருங்க சார், அவங்க எல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல வராங்களா சார்? அவங்க எல்லாம் டிஎம்கே எக்கோ சிஸ்டம்ல இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து வேலை பண்ணாம இருக்காங்க, நான் குற்றம் சாட்டுனா ஏத்துக்குவாங்களா? சொல்லுங்க.